வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் முக்கிய செய்திகள். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு உறுதி. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று கையெழுத்தானது. தவேக மாநாட்டில் தலைவர் விஜய் ஆவேசம். தஞ்சையில் நடைபெற்ற தவேக மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை வழங்குவோம் எனவும், முடியாது என தெரிந்தே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என சொன்னது எவ்வளவு பெரிய மோசடி என்று திமுகவுக்கு கேள்வி எழுப்பிய விஜய், விவசாயம், உரத்தட்டுப்பாடு, கனிம வள கொள்ளை, மணல் மாஃபியா, ஊழல் குறித்தும் ஆவேசமாக பேசினார். அடுத்த ஜென்மத்தில் தான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் எனவும் உருக்கமாக பேசினார். மாநிலங்களவைத் தேர்தல், அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு. மாநிலங்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டியிடுவார் என கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி. சர்வதேச போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச்சந்தை 3வது நாளாக கடும் சரிவை சந்தித்தது. முதலீட்டாளர்களுக்கு சுமார் 6 லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கேரளா பொதுத் தேர்வுகள் தொடக்கம். கேரளாவில் SSLC மற்றும் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. சுமார் 4.17 லட்சம் மாணவர்கள் இத்தேர்வை எழுதுகின்றனர். நாங்குநேரி இரட்டைக் கொலை, 7 பேர் கைது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நடந்த இரட்டைக் கொலை தொடர்பான தீவிர விசாரணை காவல்துறை இதுவரை 7 பேரை கைது செய்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை. சர்வதேச சந்தை மற்றும் நடந்து கொண்டிருக்கும் போர் சூழலால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சற்று குறைந்து காணப்படுகிறது. இது நகை பிரியர்களுக்கு சற்று ஆறுதலை தந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் topnewstamil.com இணையதளத்தில். நன்றி, வணக்கம்.